வணக்கம். இன்றைக்கி கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது உருளைக்கிழங்கு பொரியல். அதுவும் ரசம் சாம்பாருக்கெல்லாம் இந்த பொரியல்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு பெருசாக இருக்கிறதுனால நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருக்கிறத 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்படி சேர்க்கும்போது அந்த உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். வச்சுட்டு அப்படின்னா ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துங்க. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஒரு விசில் வச்சினாவே கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு விசில் போனதும் நான் ஓப்பன் பண்ணி நல்லா ஆறின பிறகு நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. ஆயில் நல்லா சூடானதுமே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்குங்க. உளுந்து கூடவே வந்து ஒரு 4 பூண்டு தோல் நீக்காமல் அப்படியே நச்சுட்டு சேர்த்துக்குங்க. இப்போ பூண்டு லேசாக நல்ல ஒரு வாசம் வந்ததும் இது கூட நான் பொடியை கட் பண்ணேன். சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்து கூட வந்து 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடுங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினமே இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் சின்ன தக்காளியாக இருக்கும், நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தது அப்படின்னா 1 1.5 அளவுக்கு சேர்த்துங்க போதும். இப்போ இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடுங்க. இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வேகமாக வதங்கிறது இது கூட இதுக்கு தேவையான அளவு அந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். எப்போவுமே உருளைக்கிழங்கு பொரியலுக்கு மசாலா முன்னாடியே சேர்த்துடுங்க. ஏன்னிட்ட உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல, அந்த இதில் சேர்க்கும்போது மசாலா வந்து பச்சை வாடை இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா மசாலா நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். இதோட வீடியோ வந்து நான் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இந்த மசாலாவை நல்லா கிண்டி விடுங்க. மசாலா கிண்டிட்டு இப்போ ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கோம்ல, இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரே சைஸாக நல்லா ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க மசாலா கூட. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா மசாலா நல்லா இது எல்லாம் உருளைக்கிழங்குனே சார்ந்த பிறகு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஏன்னிட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த மசாலா வந்து நல்லா உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பொரியல் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா அடியெல்லாம் பிடிக்கல. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லியை லேசாக அப்படியே கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.